Hi all, welcome back to my channel இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி. நான் எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் தவறாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வர ஒரு பொடி முருங்கைக்கீரை பொடி. ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிற டே டு டே லைஃப்பில் ஹெல்த்தியாக கன்சியூம் பண்ணணும் அண்ட் ஈஸி குக்கிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா ட்ரை திஸ் முருங்கைக்கீரை பொடி. பிகாஸ் இந்த கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி கீரை சமைச்சு நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம இட்லி கூட, தோசை கூட, ஈவன் சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பொடி அரைக்கிறதுக்கு 2லேருந்து 3 கட்டு கீரை அளவுக்கு நான் பறித்து பூச்சிலாம் இல்லாமல், பழுப்பியலை இல்லாமல் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஒரு நாள் காஞ்சாலே நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நான் இதை உருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொடன்னு இருக்கும். ஒரு நாள் காஞ்சாலே இந்த கீரை நல்லா கிறிஸ்பியாக மொடன்னு இருக்கும். இது கூட நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2லேருந்து 3 டீஸ்பூன் மிளகு, 4 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 6 டீஸ்பூன் முழு தனியா. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. கடைசியாக 2 கைப்பிடி உடைச்ச கடலை. அதே கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 10லேருந்து 12 பல் பூண்டு, 10லேருந்து 12 வரமிளகாய், 3லேருந்து 4 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மொடன்னு இருக்கும் இந்த கருவேப்பிலை. கடைசியாக நம்ம காய வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் முருங்கைக்கீரை தனியாகவும், கருவேப்பிலை, வரமிளகாய், தனியா, சீரகம், கடலைப்பருப்பு அது தனியாகவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையும் அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 400 to 500 கிராம்ஸ் இருக்கும். இதை 2 to 3 months நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்ல சுட சாப்பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.